இல்லை, இது சரிப்பட்டு வராதுங்க. இது சரிப்பட்டே வராது. எது சரிப்பட்டு வராது? விஜய் சேதுபதி இதுமாரி ப்ரோக்ராம் பார்க்காத வந்து ஹோஸ்ட் பண்ணுறது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பிக் பாஸே அவ்வளோ டிசப்பாயின்மெண்ட் ஆகி போஸ்ட் போட்ட ஒரு வாரங்க. அவரே போஸ்ட் போட்டார், அது பார்த்தீங்க இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது ஒரு பக்கெட்டை தூக்கிக்கிட்டு வந்து ஒரு எபிசோடை முடிச்சுட்டு போனால் என்னங்க கதை அது? இப்போ அந்த பக்கெட்டு பிரச்சனை தலை போகிற விஷயமா? இல்லை மக்கள் நம்மளாம் நான் அதில் ஒரு ரிவ்யூலேயே வியான ஒரு பக்கெட் எடுத்துகிட்டு வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி முடிச்சிட்டேன். அவ்வளோதான் அதனுடைய கதையே. எது அது ஒளிபரப்பப்பட்ட போது அது என்னமோ ஒரு உலக அதிசய பிரச்சனை மாதிரி அந்த பக்கெட்டை இதில் லைவில் பார்த்தாங்கல்ல, அவங்க ஷேர் பண்ணது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் கொடுத்தது. 10 முறை திரும்பி திரும்பி கேட்டிருக்காரு. எது பார்வதிகிட்ட நீங்கள் இது எபிசோடில் 2 டைம்ஸ் பேசுகிறத காட்டுவாங்கல்ல, அது என்ன நடந்தது சொல்லுங்கள் பார்வதி. இவங்க வந்து சார் நாங்கள் இந்த மாதிரி பிளான் போட்டோம், இதை எடுத்தோம் அப்படியா? உடனே ரம்யா இது சரியா? அது உனக்கு அது உங்களுக்கு அது தெரியுமா? எனக்கு தெரியாது சார். இல்லை சார், நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள், அவங்களுக்கு தெரியும் சார். இந்த மாதிரி பிளான் போட்டோம். ரம்யா இது உங்களுக்கு புரிஞ்சுதா? இல்லை சார், எனக்கு 10 முறை இந்த டேக் நடந்திருக்குங்க. இது எப்படிங்க ஒத்துக்க முடியும்? 1.5 மணி நேரம் இந்த பக்கெட் இன்வெஸ்டிகேஷன் போயிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோடில் டீ இன்வெஸ்டிகேஷன் போச்சு இல்லை 1 மணி நேரம். மக்கு விஜய் சேதுபதி ஒரே விஷயத்தில் நின்றுக்கிட்டு நீ தான் உலட்டிகிட்டு இருக்கிற. இந்த விஷயம் நாங்கள் கேட்டோமா இந்த பக்கெட்டு அப்படிங்கிறது தான் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. சில நண்பர் சொல்கிறாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்கள் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்கிறீங்க. இல்லை, உண்மையிலே என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதான்ப்பா. இந்த பக்கெட்டை தூக்கி நான் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரில. அதில் அந்த அம்மா அந்த பக்கெட்டு ஃபுல்லாக துணி இருக்குதோ இல்லையோ, நீங்கள் மண்ணை அள்ளி கொட்டுங்க சார், நான் தலையில் கொட்டிக்கிறேன்னு ரம்யாஜோ. ஐயோ என்ன இப்படி சொன்னால் நான் வீட்டை விட்டு போகிறேன். அணைச்சி விடுங்க. அதை அணைச்சி விட்ருந்தாவது ஒரு கரெக்டாக இருந்திருக்கும். ஏன்னா நீ 1.5 மணி நேரம் உழன்னு உலட்டி ரம்யாஜோவை வெளில அனுப்பிச்சி விட்ருந்தா கூட கரெக்டாக இருந்திருக்கும். அதுவும் செய்யலை. லைவில் பார்த்தவங்களாம் தூங்குறாங்களாங்க. 1.5 மணி நேரம் ஒரு பக்கெட். என்னடா அப்படி திடீர்னு இது நம்ம பார்க்கவே இல்லையோ? அவ்வளோ பெரிய பிரச்சனையோ? அவ்வளோ பெரிய பிரச்சனையில் பிக் பாஸ் வீடு போன வாரம் எவ்வளவு பிரச்சனை போச்சு. அதை கேலியான ஒரு பக்கெட்டை வச்சு வியானா எக்ஸ்போஸ்டு, ரம்யா எக்ஸ்போஸ்டு. என்னடா எக்ஸ்போஸ்டு? என்னத்தை எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க எங்களுக்கு? அவங்க எங்கள் வீட்டில் நடக்கிற நிகழ்ச்சி தானே அதில் நடந்தது. எல்லார் வீட்லேயும் நடக்கிற நிகழ்ச்சி பக்கெட்டில் தாண்டா போட்டு வாஷ் பண்ணுறதுக்கு ஊற வைப்பாங்க. அதை பார்த்தா என்ன இப்போ கொலை குற்றமா? இல்லை கேட்குறேன். இப்போ விக்ரமுக்கு நியாயம் வாங்கி தந்துட்டார் போல இருக்கு. விக்ரம் வந்து அந்த பக்கெட்டை எடுத்துகிட்டு வந்து வச்சது அது விக்ரம் கேட்ட. ஆனால் இதை ஒரு 3 நாளாக வியானா உள்ளே ஓட்டிக்கிட்டு இருந்ததுல, ஐயோ சாமி அப்படின்னு இருந்தது. அடுத்த லைவில் பார்த்தவங்களாம் சொல்கிறாங்க, ஷேர் பண்ணுறாங்க என்கிட்ட. 10 முறை 1.5 மணி நேரம் இந்த விஷயம் நடந்திருக்கு. அடுத்த சேவிங் ஆர்டர் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். கனித்திருவை முதல்ல சேவ் பண்ணுறாருங்க. கனித்திருவை முதல்ல சேவ் பண்ணானே கனிக்கு மிக மகிழ்ச்சி. ஆஹா, நாம தான் இப்போ இந்த பிக் பாஸில் ஒரு மிகப்பெரிய போட்டியாளர். சூப்பர், வாக்குகளை குவிக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு கனித்திருக்கு ஏக மகிழ்ச்சி. உடனே ஏக மகிழ்ச்சியில் இருக்கிற கனித்திரு, நீங்கள் யாரையாவது சேவ் பண்ணிடலாம் அப்படின்னோடனே, சார் நான் சுபிக்ஷாவை சேவ் பண்ணுறேன் சார், ஏன்னா அந்த பொண்ணால் தான் சார் எங்களுக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸே அடுத்த வாரம் கிடச்சிது. அந்த கனித்திரு வந்து அப்படியே வார்த்தையை கடன்னு கொட்டிட்டு போயிடும். நல்ல பொண்ணு, நல்ல மனிதர் கனித்திரு. சுபிக்ஷாவை சேவ் பண்ணிட்டாங்கப்பா, நல்ல விளையா. கனித்திரு சுபிக்ஷாவை சேவ் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்களை எவிக்ட் பண்ணியிருப்பார் விஜய் சேதுபதி. ஆக்சுவலாக என்னென்னா, சுபிக்ஷாவை எவிக்ட் பண்ணுற மாதிரி இருந்த நிலையில் விஜய் சேதுபதி தான் முடிவை வேணாம் அந்த பொண்ணு இருக்கட்டும், ஒரு எவிக்ஷன் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். இந்த இடத்துல வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுப்போம் விஜய் சேதுபதிக்கு. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விக்ரம் அண்ட் பாரு, நீங்கள் 2 பேரும் ஃபினாலே வரையும் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணாராங்க. ஒரு மாஸ் மொமெண்ட்டாக இருந்ததா. உடனே 2 பேரும் எழுந்து தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொண்ட காட்சி பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்ததாக சொன்னாங்க. அதற்கு பிறகு கமருதினுடைய வாய்ஸ்லேயே அவர் வந்து சேவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல். இப்போ நீங்கள் நல்ல கேம் ஆடிட்டு வரீங்க, நல்ல ப்ரோக்ரஸ் பண்ணுறீங்க, நல்லா இருக்குது அப்படின்ட்டு. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கானா வினோத், திவ்யா இவங்களெல்லாம் வந்து சேவ் பண்ணுறாருங்க. அவ்வளோ தானே சேவிங் ஆர்டர். கமருதீனுக்கு அடுத்தது அமித் சேவ் பண்ணியிருக்காரு. இன்னும் உங்ககிட்டேருந்து நான் எதிர்பார்க்குறேன், இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன் அப்படின்ட்டு. அடுத்தது ஹாட் சீட் அப்படிங்கிறதுல வந்து எஃப்ஜே, சாண்ட்ரா ப்ரெசென்ட் இருந்திருக்காங்க. எஃப்ஜேவை வந்து எவிக்ட் பண்ணி அனுப்புவாருன்னு எல்லாரும் நான்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அந்த ராஸ்கல்ஸ் நல்லவர். ஏன்னா எஃப்ஜேவுக்காக அவங்க பட்ஜெட் போட்டு ஆதிரியெல்லாம் உள்ளே கூப்பிட்டு வந்திருக்காங்க. இங்கே எப்படி எவிக்ட் பண்ணுவாங்க? அதுக்கு அடுத்ததாக பிரஜனை வந்து எவிக்ட் பண்ணுறாங்க. பிரஜனை எவிக்ட் பண்ண உடனே சாண்ட்ரா வழக்கம் போல் அந்த
கண்ணீரும் கம்பளையுமாக நின்றுட்டுருக்காங்க. ஆனால் எவிக்ட் ஆகி வந்து இங்கே 2 பேரும் மாமா மச்சான் முத்தங்குத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு ஒரு பாச மழையை பொழிஞ்சாங்களாம். அது பார்க்குறதுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்த்தவர்கள் கருத்துக்களை நம்மகிட்ட ஷேர் பண்ணாங்க. அதற்கு அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கானா வினோத்தை போட்டு கையனேன்னு கத்திருக்காரு போல இருக்குது விஜய் சேதுபதி. அதுக்கு அடுத்தது திவ்யா கணேஷ் அந்த ஆபாச குறியீடு அதில் போட்டு நல்லா காய்ச்சின்னு காய்ச்சிட்டு போல இருக்குது. இவங்க 2 பேரும் காய்ச்சிட்டு விஜய் பார்வையும் கொஞ்சம் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி நடந்து தான் எல்லா நிகழ்ச்சி பார்த்த எல்லாருக்கும் மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு. பக்கெட்டை போட்டு 1.5 மணி நேரம் உருட்டுனது பயங்கர கடுப்பாக இருக்காங்க. நானும் விஜய் சேதுபதிக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். ஏன்னா ஒரு விமர்சனத்தை ஏற்றுக்கிறேன்ட்டாரு. அண்ணா இந்த மாதிரிலாம் நீ ஹோஸ்ட் பண்ணுறதா இருந்தால் சத்தியமாக ப்ரோக்ராம் பார்க்காத ஹோஸ்ட் பண்ணுற நாங்கள் எவ்வளவோ பிரச்சனையை பேசணும்னு நினச்சிருந்தேன். பக்கெட்டை தூக்கிட்டு வந்து எங்கள் தலையில் கொட்டிட்டு போயிட்டியா நீ பக்கெட்டை? நீ இதுக்கப்புறம் ஹோஸ்ட்டு இந்த மாதிரி இன்வால்மெண்ட் இல்லாத ஆட்கள்லாம் ஹோஸ்ட் பண்ணாதீங்கயா. நான்லாம் போய் ஹோஸ்ட் பண்ணியிருந்தேன்னு வச்சுங்களேன், எவ்வளவு விஷயங்கள் 24 மணி நேரம் பார்த்துட்டு கண்ணெல்லாம் வலிக்க நாங்கள் பார்த்துட்டு இவ்வளவு விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் கேட்கணும், சமூகத்துக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு நாங்கள் நோட் பண்ணி வச்ச பல விஷயங்களை ஒன்றுமே கேட்காத பக்கெட்டை தூக்கிட்டு வந்து கடனை ஆட்டு போயிட்டான் அப்படிங்கிற பயங்கர கோபத்தில் பிக் பாஸ் ரசிகர்கள் இருக்காங்க, நானும் இருக்கிறேன். வேறு என்னங்க, அதுதான் அவர்கிட்ட நான் கோரிக்கை வைக்கிறேன். பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க. சும்மா இந்த இப்போ இந்த நிகழ்ச்சி பார்க்காத ப்ரோமோ கூட பார்க்குறது இல்லையா நீங்கள்? விஜய் சேதுபதி ப்ரோமோ கூட பார்க்குறது இல்லையா?